வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியதாங்க பாதாம் பருப்பு. அதிலும் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக பாதாம் பருப்பை நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்துக்கொள்ளும் போது வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஏன் நம்ம பாதாமுடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, அந்த தோல் பாதாமுடைய முழுமையான ஊட்டச்சத்துக்களை நமக்கு கிடைக்கிறத தடுக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கும். அப்படின்றதால தான் மருத்துவர்கள் பாதாம் பருப்பினுடைய வெளிப்புற தோலை நீக்கிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஆப்லையுமே உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்குமே அனுப்புங்க. அவங்களுடைய உடல்நலத்தையும் பராமரித்துக் கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதுக்கு காரணமாக இருங்க. ஸோ இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணுங்க. ரத்தத்தில் ரத்த வெள்ளை அணுக்களாக இருந்தாலும் சரி, ரத்த சிகப்பு அணுக்களாக இருந்தாலும் சரி, அதை பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகம் இருக்குது. இதனால் ரத்த சோகை பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு தினமும் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளணும். பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது போதுமான அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்கிறதால குறைந்த ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். இதனால் ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதால தான் நம்ம சுறுசுறுப்பாகவே இயங்குகிறோம். இதனால் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான எந்த அறிகுறிகளும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம செயல்படணும். ரத்த சோகை பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நமது உடலை வெளிப்புற பக்கத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் தான் நமக்கு செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பாதாம் சாப்பிடும் போது இந்த சருமத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி தரக்கூடிய இயற்கையான ரசாயனங்கள் எல்லாமே அதிகமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாமே தோலுக்கு இயற்கையான பளபளப்பு கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டால் மட்டுமே போதுமானது தான். ஒரு கைப்பிடி அளவு தினமும் நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கும் உங்களுடைய சருமத்துக்கு கிடைக்கும். சருமத்தில் கொலாஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டம் சருமம் உங்களுக்கு இருக்கிறதால ஸோ உடைந்து போகக்கூடிய சருமம் எல்லாம் இல்லாமல் சருமத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு துணை புரியும். உடலுக்கு வலு சேர்ப்பதற்காக நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாதாம் பருப்பில் அதிக அளவு புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரதம், அப்புறம் விட்டமின் சத்துக்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. இது எல்லாமே அதிக அளவு நம்ம தொடர்ந்து தினந்தோறும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூணுமே வலுப்பெற்று உடலுக்கு வேண்டிய அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலில் பார்த்தீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம கொடுக்கறதால நம்மளுடைய உடல் வலிமையாக ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இளைஞர்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் அந்த வயதிலுமே நமக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, எலும்பு தொடர்பான பிரச்சனை, நரம்பு தொடர்பான பிரச்சனைலாம் இல்லாமல் நலமோடு நம்ம இருக்கலாம். தசைகள் தொடர்பான பிரச்சனை கூட இருக்காது. இதுவே வயதானவர்களுக்கும் கொடுத்தோம், அவங்களையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த 50-60 வயதுகளில் கூட எந்த விதமான இந்த பேலன்ஸ் தடுமாறுறது, உடல் வலிமை குன்றி போகிறது, இது மாதிரிலாம் இல்லாமல் 50-60 வயதுகளில் கூட கூடுமான வரைக்கும் வலுவாக உங்களுடைய உடலமைப்பை பராமரித்துக் கொள்வதற்கு, உடலுக்கு வலு கொடுக்கறதுக்கு பாதாம் பருப்பு துணை புரியுங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்புச்சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதயம் சம்பந்தமான நோய்கள் நமக்கு அதிகமாக ஏற்படும். ஏன்னா அந்த மாதிரி உணவுகள் எல்லாமே நம்மளுடைய ரத்த நாளங்களில் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை படிய வைக்கிறதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் அந்த கெட்ட கொழுப்புகளை தாண்டி இதயத்துக்கு கிடைக்காது ரத்த நாளங்களில். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி அந்த கொழுப்புகளெல்லாம் நீக்கி கொள்ளணும் அப்படின்னா பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். பாதாம் பருப்பில் உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. ஸோ இது எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை நீக்கி ஹெச்டிஎல் அப்படின்ற
இதயத்தை ஆரோக்கியமாக்க வைக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டுமே உங்களுக்கு மேம்படுத்தும். எனவே பாதாம் பருப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கிறதால இதய துடிப்பு இதயத்தினுடைய செயல்பாடு சிறப்பானவர்கள் இருக்கிறதால இதயம் தொடர்பான நோய்கள் எல்லாமே நீங்கள் நலமாக இருக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் நமக்கு ஏற்படுது. இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் விட்டுருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பானிபூரி மசாலா உணவுகள்லாம் எடுத்துக்கிறீங்க இல்லையா, இதெல்லாமே உடலுக்கு மோசமானது. இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம நிறுத்திட்டு நீர் சத்து நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அதில் குறிப்பாக பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாதாம் பருப்புகளில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. இதை நீங்கள் அதிகம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது 3லிருந்து 5 பாதாம் பருப்பு 5லிருந்து 8 பாதாம் பருப்பு அல்லது உங்களுடைய உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கி போயிடும். மலச்சிக்கல் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. அந்த சாப்பிட்ட உணவு செரிக்கப்பட்டு செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் குடல்களிலேயே தேங்கி மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுத்தாமல் அந்த கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டு விடும். செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருக்காது. குறிப்பாக அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு இருக்கவே இருக்காது. கொலஸ்ட்ரால் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு எல்லாமே வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கான பேசிக் பிளான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி கொழுப்புகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். இப்போ நீங்கள் தினமும் 5 பாதாம் பருப்பு சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், அதில் கிடைக்கக்கூடிய முதல் பயன் என்னென்னா உங்களுடைய கொலஸ்ட்ராலை ஊற வைத்த பாதாம் பருப்பு பசியை கட்டுப்படுத்தி குறைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே இது குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையுமே கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு தான் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். அப்போ பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாதால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் பட்னி கிடந்து உடல் எடையை குறைக்கிறத தவிர்த்துருங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது நமக்கு நல்லது கிடையாது. பசியை கட்டுப்படுத்தி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உணவிற்கிடையே அப்பப்போ சில பாதாம் பருப்புகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோல்லே இருக்கும். ஸோ அந்த பசியை கட்டுப்படுத்தி தேவையில்லாத தொப்பை போன்ற அமைப்பு கொழுப்பு படிவுகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். கனக்கச்சிதமான கட்டுடல் மீனி உங்களுக்கு பாதாம் பருப்பு கொடுக்கும். முக சுருக்கங்களை போக்கக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போது நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய பலருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த ஆசையை நடக்க விடாது. இனி உங்களுடைய அந்த முக சுருக்கங்களை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு பாதாம் பருப்புகளே போதும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதாங்க உண்மை. பாதாம் பருப்பு உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை மறைய வச்சிரும். பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும். உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உள்ளிருந்து சருமத்திற்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது முக சுருக்கங்கள் இருக்காது. முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் வயதான சுருங்கிய தோலமைப்பு கோடுகள் கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான இளமையான சருமத்தை ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு கொடுக்கும். மூளையை பலப்படுத்தக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போ வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அல்சீமர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மறதி நோயை வராமல் தவிர்க்கிறதுல பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால அதை இளம் வயதிலிருந்தே நம்ம சாப்பிட்டு பழகணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினின் என்கிற அமினோமினமும் தான் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யுது. இது புத்தி கூர்மைக்கும் உதவி பண்ணுது. நரம்புகளினுடைய இயக்கத்திற்குமே பாதாம் பருப்பு பெரிதும் உதவி பண்ணும். இதனால் மூளையை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம். சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழணும்னா தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளுங்க. ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.